WordPress வெப்சைட் டிசைனிங் மூலமாக எப்படி ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்ற சீரீஸில் முதலாவது ஸ்டெப்பில் இருக்கிறோம். இந்த செக்ஷனில் நான் பார்க்க போகிறது ஜென்ரலாக வேர்ட்ப்ரெஸ்ன்றது எந்த அளவு ஈஸியானது, எந்த அளவு ஒரு பிஸ்னஸுக்கு சப்போர்ட்டிவாக ஈக்குது அப்படின்ற சம்மந்தமாக தான். சரி, இப்போ என்கிட்ட ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் ஈக்குது. என் மெயின் டொமைன்லேருந்து கிரியேட் பண்ண ஒரு சப்டொமைன், மை சப்டொமைன் அப்படின்னு சொல்லியே நான் இந்த பேரை ஜெனரேட் பண்ணி கொண்டேன் ஈஸியாக விளங்குன்றதுக்கா. ஓகே, மை subdomain.invatal.com அப்படின்றதுல வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் க்ளீன் பண்ண வேண்டிய அந்த ஸ்டெப் அது எல்லாத்தையுமே செஞ்சாச்சு. இப்போ ஒரு கம்ப்ளீட் கிளியரான வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் இருக்குது. இதில் நான் எப்படி அடுத்த ஸ்டெப்பை கொண்டு போகிறேன்றதான் இங்கே விஷயம். சரி, இப்போ நான் பிஸ்னஸ்ன்னு வந்துட்டு ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு விதமான வெப்சைட்டுக்கு வருவாங்க. அப்போ ஒவ்வொரு விதமான வெப்சைட்டையும் எனக்கு செய்ய தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விதமான வெப்சைட்லையும் போட வேண்டிய ஆப்ஷன்ஸை எனக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த சைக்காலஜி எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதலாவது என்ன செய்யணும்னா, யூடியூப்ல தாராளமாக டுட்டோரியல் இருக்குது. நானும் யூடியூப்பை பார்த்து படித்த ஒரு வேர்ட்ப்ரெஸ் டிசைனர் தான். ஒவ்வொரு விதமான கஸ்டமரும் டிஃப்ரெண்ட்டான வெப்சைட் டிசைனிங் ஐடியாஸோட எக்ஸ்பெக்டேஷனோடு வருவாங்க. அப்போ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். இந்த டிசைனிங் ஃபீல்டில் என்னென்ன ஆப்ஷன் வரும், என்னென்ன ஆப்ஷன் போடப்படாது, எப்படி கலர் தீம் எல்லாம் சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ப்ராக்டிஸ் மூலமாக கொண்டு வரணும். இப்போ ஒரு கஸ்டமர் வராரு, அவருக்கு இ-காமர்ஸ் வெப்சைட் ஒன்று தேவை. அப்படின்னா என்ன செய்யணும்? முதலாவது அவர்கிட்ட ரிக்வயர்மெண்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கொண்டுட்டு அதெல்லாம் ஒரு நோட் எடுத்து அவர் கேட்குற ரிக்வயர்மெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கொண்டு எல்லாத்துக்கும் ஒரு கிராஃப் மாதிரி போட்டு கொண்டாச்சு. இத்தனை பேஜ் வரும், இத்தனை பேஜில் இத்தனை போஸ்ட் வரும், அது இல்லாமல் இன்னென்ன பேஜில் இன்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஃபைனலாக இன்னும் ஆப்ஷன்ஸ் செய்யும். இது மாதிரி கால் டு ஆக்ஷன் அது இது எல்லா சம்மந்தமான டீட்டெயில்ஸும் ஒரு தாளுக்கு எழுதி கொள்வேன். அதை பார்த்து தான் என்னோட வெப்சைட் கிரியேட் பண்ணுற ஸ்டெப்புக்கு போகும். இப்போ என்ன தீம் சூஸ் பண்ணுறது அப்படின்ற பிரச்சனை தான் ஒன்றாவது வரும். ஏன்டா தீமில் முக்கால்வாசி விஷயம் எங்களுக்கு கவர் ஆகிடும். அந்த தீமில் இருக்கிற டெம்ப்ளேட் எடிட் பண்ணினாலே மற்ற விஷயங்களையும் கவர் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிவிடுவோம். மேலும் இப்போ தீம்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு எங்கே போகணும்னா, நார்மலாக அப்பியரன்ஸ் தீம்ஸுக்கு போய்த்து எங்களுக்கு தேவையான தீம்ஸை சூஸ் பண்ணி எடுக்கலும். நியூ தீம் கொடுத்தேன்டா இங்கே லிஸ்ட் ஆகிற வேர்ட்ப்ரெஸ்லேயே தரக்கூடிய எக்கச்சக்கமான தீம்ஸ் இது ஒவ்வொரு தீமும் ஒவ்வொரு டெவலப்பரால் டெவலப் பண்ணினது. எங்களுக்கு தீம் த இன்ஸ்ட்ரக்ஷன் ரிவ்யூஸ் அது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு நல்ல தீமை சூஸ் பண்ணிக்கொள்ளலும் தாராளமாக. அதை விடவும் அட்வான்ஸாக போகிறேன்டா, நிறைய தீம்ஸில் அந்த தீம்ஸ் உள்ளுக்கே டெமோ சைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தருவாங்க. இந்த விஷயங்களை பிகினர் ஆகிற நிறைய பேர் தெரியாததால் அவங்க ஆரம்பத்துலேருந்தே ஒரு வெப்சைட்டையும் க்ரியேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வெப்சைட்டும் அப்படி க்ரியேட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா நிறைய டெம்ப்ளேட் தாராளமாக ஃப்ரீ ஆகிக்குது. அந்த டெம்ப்ளேட் எங்கே ஆகிக்குது, எப்படி எடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கொண்டா முக்கால்வாசி வேலை அங்கேயே கவர் ஆகிடும். நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் செலவழிக்கிற வேலையை கூட க்ளீனாக கிளியராக சிம்பிளாக கவர் பண்ணிடும். அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா தீம்ஸ் எல்லா டெம்ப்ளேட்டுமே மொபைல் ஃப்ரெண்ட்லியாகவும் டேப்லெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ஆப்டிமைஸ் பண்ணியே தருவாங்க என்பதால் பேசிக்காக நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய விஷயங்கள் முக்கால்வாசி அங்கே கவர் ஆகுது. அதுக்கு என்னென்ன தீம் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக இந்த முதல் லைனில் இருக்கிற 4வது தீம் எடுத்துக்கொண்டாலே போதும், அங்கேயே ஏராளமான டெமோ ஸ்டார்டர் சைட்ஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த கீவேர்டை. உதாரணமாக எக்ஸ்ட்ரான்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணினா, எக்ஸ்ட்ரா தீம் சர்ச் பண்ணினா ஒன்றாவதே வரக்கூடிய இந்த லிங்க்கில் போகணுன்றாலே எங்களுக்கு அவங்களோட ஒஃபிஷியல் இதே எக்ஸ்ட்ராவுடைய ஒஃபிஷியல் கம்பெனி பேஜை பார்க்கலும் இதில் ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ்னு தந்துடுறாங்க. இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணினா ஏற்கனவே ப்ரீ பில்ட் ஆகிக்கக்கூடிய நிறைய டெம்ப்ளேட்டை இங்கே லிஸ்ட் பண்ணிப்பாங்க. இதில் 1 கிளிக்கில் எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணினோம்னா அதில் இருக்கிற டீட்டெயில்ஸை மட்டும் மாத்திரம் தான் விஷயம். அதுக்கு பின்னால் டிசைன் பண்ணுறது, ஒப்டிமைஸ் பண்ணுறது, சைஸை குறைக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களே கம்ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான மாதிரி தந்துடுவாங்க. சிம்பிளாக கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணி வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியதான். இதெல்லாம் ஃப்ரீயாக தரது. அதை விடவும் அட்வான்ஸான ஆப்ஷன். இந்த விஷயம் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இது மாதிரி நிறைய டெம்ப்ளேட்டை எங்கேருந்து எடுக்கிறது சம்மந்தமாக இப்போ பார்ப்போம். எக்ஸ்ட்ராவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இப்படி க்ரௌன் மார்க் கொண்டு போட்டிருந்தேன்டா அது ப்ரீமியம். அதை மட்டும் நாங்கள் டாலர்ஸ் பே பண்ணி வாங்குற மாதிரிக்கு. மற்றபடி இந்த லவ் நேச்சர்ன்றது எந்த மார்க்கும் போட்டு இல்லாதால் அது ஃப்ரீ. கீழே ஸ்க்ரோல் பண்ண எக்கச்சக்கமான தீம்ஸ் லிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த பேஜுக்கு போகும். மேலும் அப்படி இல்லாட்டி எங்களுக்கு கேட்டகரி வைஸ் இங்கேயும் தந்திடுறாங்க. எங்களுக்கு தேவையான கேட்டகரியில் உதாரணமாக ஃபினான்ஸ் அக்கௌண்டிங் போகிறோன்னா அந்த டெம்ப்ளேட்டை மட்டும் எங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுக்கவும் மேலும். இப்போ இவ்வளோ ஆப்ஷன் சீக்கிர நேரம் நாங்கள் ஒரு வெப்சைட்டை ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது எக்ஸ்ட்ரா மட்டும்தான். இது மாதிரி 1 இல்லை 2 இல்லை எக்கச்சக்கமான தீம்ஸ் கீழே போக போக இது நிறைய விஷயம் எங்களுக்கு தெரியாமிக்கிறதா எங்களோட
தவறு. எக்ஸ்ட்ரால முதலாவது, ரெண்டாவது ஓஷன் WP. இதுல குறிப்பிட்டு சிலதை மட்டும் நான் லிஸ்ட் பண்ணிட்டு போறேன். அடுத்தது கார்டன்ஸ் இது நியூ ஜென்ரேட் பிரஸ். அதுக்கு பின்னால் கீழே போனா ப்ளொக்ஸி முக்கியமானது, ரோயல் எலமெண்டர், அடுத்தது ஜக்ரா. இது வரைக்குமே போதும். ஃப்ளக்ஸ்ன்றது முக்கியமான தீம் உண்டு. இந்த ஒவ்வொரு தீமுள்ளுக்கும் மீறி ஸ்டார்டர் டெம்ப்ளேட் சைஸ் அதை எப்படி ஈக்கின்ற விஷயங்கள் இப்போ பார்ப்போம். ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து ஒரு வெப்சைட்டுக்கான ஆர்டர் வாங்கினோம்னா முதலாவது அவரோட ரிக்யர்மெண்ட்டை கேட்டுக்கொண்டு அதுக்கேற்ற தீம்ஸை நாங்கள் நார்மலாக கூகுளிலே சர்ச் பண்ணலாம். உதாரணமாக மெடிக்கல் கிளினிக் ஒன்றுன்னா மெடிக்கல் கிளினிக் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட், அப்படி இல்லாட்டி ஃப்ரீ வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் அப்படின்னு சர்ச் பண்ணால் கூகுளிலே ஈஸியாக மேலே லிஸ்ட் ஆகக்கூடிய டெம்ப்ளேட்டை எங்களுக்கு யூஸ் பண்ணிடலாம். ஆனால் அதை விடவும் சேஃப்டி, அதை விடவும் நல்ல என்னென்னா வேர்ட்ப்ரெஸ்லேயே ஃப்ரீயாக தரக்கூடிய இந்த மாதிரி WordPress.com இருக்கிறேன் இப்போ அதில் தரக்கூடிய இந்த ஃப்ரீ டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிடலாம். ஓகேவா, இது உண்டு. முதலாவது விஷயம், இதில் நிறைய கஸ்டமைசேஷன் எங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து இன்னும் ஒவ்வொரு ஆப்ஷனையும் பார்ப்போம். ரெண்டாவது நான் போகிறேன் nicepage.com அப்படின்ற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்லையும் ஏராளமான தீம்ஸ், ஏராளமான செக்ஷன், இதெல்லாம் செக்ஷன் ஃபியூச்சர்ஸ், டெக்ஸ்ட் ஆன் இமேஜ் அப்படின்றதெல்லாம் செக்ஷன்ஸ். இதையும் எங்களுக்கு டவுன்லோட் பண்ணி போடலாம். அப்படி இல்லாட்டி கம்ப்ளீட்டான தீம்ஸையும் இதே பேஜில் எங்களுக்கு சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும். இது ரெண்டாவது nicepage.com அப்படின்றது. மூணாவது ஏற்கனவே பார்த்த wpextra.com அப்படின்ற வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸுக்கு போனோம்னா அங்கேயும் ஏராளமாக தீம்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சுப்பாங்க. கிட்டத்தட்ட 250+ தீம்ஸ் இருக்குது நீங்கள் காட்டுது. 2024 ஃப்ரீ அண்ட் ப்ரீமியம். இந்த மாதிரி வெப்சைட்டில் அடிக்கடி தீம்ஸை இன்னும் எட் பண்ணி கொண்டு இருக்கிறதால அது எங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜ் தான். மூணாவது ஒரு வெப்சைட்டை பார்ப்போம். ரோயல் எலமெண்டர் அப்படின்ற ஒரு பிளகின். இது இந்த பிளகினை எங்களுக்கு டவுன்லோட் பண்ணாலே நிறைய விஷயங்கள் அதில் கிடக்கும். இந்த லிஸ்ட் ஆகிட்டு இருங்க, WooCommerce ஷாப் பில்டர், WooCommerce விஷ் லிஸ்ட், இது மாதிரி நிறைய விஷயங்களை அந்த பிளகின்ல எடுக்கலும். அந்த பிளகின்ல இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் மட்டுமே இங்கே லிஸ்ட் ஆக்கி இருக்கிறாங்க. இப்போ ஒரு பிளகின் மூலமாக எவ்வளோ டெம்ப்ளேட் எடுக்கணும்னு இங்கேயே பார்த்து தெரிஞ்சு கொள்ளலும். இதையும் சிம்பிளாக 1 கிளிக்கில் எங்களுக்கு ரிவ்யூ பார்க்கவும் மேலும் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணவும் மேலும். சரி, மூணாவது ஒரு வெப்சைட்டை பார்ப்போம். தீம் ஃபாரஸ்ட்டில் ஃப்ரீயாக தரக்கூடிய டெம்ப்ளேட் இது. தீம் ஃபாரஸ்ட்ன்றாலே அங்கே எல்லாம் ப்ரீமியம் தீம்ஸ் தான் இருக்கும். அதுலேயும் ஏராளமான ப்ரீமியம் தீம் வந்து தீம் ஃபாரஸ்ட்ல எடுத்துக்கொள்ளும். நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ள தீம்ஸ் எல்லாம் அங்கே தரக்கூடிய ஃப்ரீயான தீம் தானே இது. அப்போ இதையும் அதே குவாலிட்டிக்கு டிசைன் பண்ணிப்பாங்கன்னு நம்பையில். இது நான் சும்மா கூகுளில் சர்ச் பண்ண நேரமே இந்த இது காட்டுச்சு. அப்போ உள்ளூர் போய் செக் பண்ணி பார்த்தேன், டவுன்லோடும் பண்ணி கொண்டேன். இந்த 2 தீமே இங்கே 2 தீம் தான் லிஸ்ட் பண்ணிடுறான். 2 தீமே நான் டவுன்லோட் பண்ணி மீறேன். பிறகு யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு என்ன விஷயம்டா, இது மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணாலும் தீம் ஃபாரஸ்ட்டில் அது மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் ஆஃபர் போடுற நேரம் $49 இந்த இப்போ ஃப்ரீயாக தாராங்களாம். அப்போ அதுக்கு எங்களோட இமெயில் ஐடியை கொடுத்து சைன்இன் பண்ணாலே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளும். இது இன்னொரு ஆப்ஷன். Invatal மார்க்கெட்லேருந்து எடுத்து தந்துடுறாங்க. ஓகே, அடுத்தது ஓஷன் WP. அது ஏற்கனவே வேர்ட்ப்ரெஸ்ல இந்த தீம் ஒன்று தான். அந்த தீமில் இருக்கக்கூடிய ஸ்டார்டர் சைட்ஸ், டெமோ சைட்ஸ் தான் இது. இங்கே சைட் டெம்ப்ளேட் இதை கிளிக் பண்ணி எனக்கு விசிட் பண்ணி பார்த்துக்கொள்ளும். இங்கே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணவும் மேலும், அல்லது வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி அங்கே டிரெக்டாக டவுன்லோட் பண்ணவும் மேலும். மூணாவது இன்னொரு வெப்சைட்டுக்கு போகும். seedpro.com அப்படின்ற இந்த வெப்சைட்லையும் நிறைய ஆப்ஷன்ஸ் வழங்கிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸ், தீம்ஸும் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். அடுத்த வெப்சைட் ஜக்ரா தீம். இது வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி அங்கேருந்து டிரெக்டாக எடுத்துக்கொள்ளலுமான ஒரு தீம் ஒன்று தான். இதுலேயும் ஏராளமான தீம்ஸை ஃப்ரீயாக பெற்றுக்கொள்ள இயலும். அடுத்த வெப்சைட்டுக்கு போனோம்னா ஜெனரேட் ப்ரெஸ். இதுவும் ஏற்கனவே அங்கால பார்த்த அதே தீமில் உள்ளடங்கக்கூடியது. இதில் சைட் லைப்ரரிக்கு போனோம்னா அங்கேயும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ள இயலும். அதுக்கடுத்தது ஃப்ளக்ஸ் ப்ரோன்றதும் வேர்ட்ப்ரெஸ்ஸில் டிரெக்டாக டவுன்லோட் பண்ணி அங்கேருந்து உள்ளுக்கு போகிறது தான். இதில் மேலே போட்டு ஃப்ரீண்டு டெக் பண்ணிடுறது எல்லாமே ஃப்ரீ எடுக்கலும். ப்ரோக்கு போனோம்னா அதில் இன்னும் அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அனிமேஷன் எல்லாம் இன்னும் கிளியராக நல்லா இருக்கும். இதை நீல கலரில் ஃப்ரீண்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு தேவையான தீம்ஸ் தான். அதுக்கு போகிற இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் செய்யுது, நிறைய வெப்சைட்ஸ் செய்யுது ஃப்ரீயாக தீம் ப்ரொவைட் பண்ணுறது. கடைசியாக டரல் வில்சன் அப்படின்ற ஒரு யூடியூபர் ஒருத்தர். இவரும் வேர்ட்ப்ரெஸ் சம்மந்தமாக டுட்டோரியல் போடக்கூடிய ஒரு பழைய யூடியூபர் ஒருத்தர். இவரும் நிறைய ஃப்ரீ தீம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவார். அவங்களோட வெப்சைட்டில் எடுத்துக்கொள்ளலும். சிலது ப்ரீமியம், அப்படி இல்லாமல் இன்னும் ஆப்ஷன்ஸ் இது இந்த வெப்சைட்டில் என்னென்னா 1 டைம் பேமெண்ட் கொடுத்தண்டாலே மந்த்லி எங்களுக்கு நிறைய தீம்ஸ் எக்ஸஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட $300 மாதிரி வரும் லைஃப் டைமுக்கு. அப்படி இல்லாமல் annual ஃபீ கொடுத்தும் எங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கொள்ளாலும் இவர் வெப்சைட்டில் ஃப்ரீ தீம்ஸும் இவர் ப்ரொவைட் பண்ணுவார் இந்த வெப்சைட்டில். இது வரைக்கும் இங்கே லிஸ்ட் பண்ணிடுற இவ்வளோ வெப்சைட்டுமே போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் வெப்சைட் வேணும்னா அதையும் எங்களுக்கு பார்க்கலும். ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா, இவ்வளோ சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டில் யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டாமிக்கிறதும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறது தான்.
இங்கே இருக்கிற இந்த தீம்ஸை ஒழுங்காக யூஸ் பண்ண இம்போர்ட் பண்ணுறதுக்கும் அதில் இருக்கிற கண்டென்ட்டை மாற்றுறதுக்கும் தெரிஞ்சு கொண்டாலே முக்கால்வாசி வேலை கவர் ஆகிடும். ஆக சிம்பிளான விஷயம், சிம்பிளாக எங்களுக்கு செஞ்சு முடிக்க இயலுமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு வெப்சைட் செய்கிறதுக்கு எங்களுக்கு 3 to 4 hours தான் தேவைப்படும். அதே ஒரு வெப்சைட்டுக்கு எங்களுக்கு சார்ஜ் பண்ணுறது எப்படின்ற சம்மந்தமாகவும் இந்த சீரியஸில் பின்னால் பார்ப்போம். அப்போ எங்களுக்கு 4 hour ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்றை ஈஸியாக சம்பாரித்து கொள்ள முடியுமா இருக்கும்.